மதுரையில எப்படி மதுரை மீனாட்சியின் சொக்கநாதர் கல்யாணமும் அழகர் வர திருவிழாவும் நடக்கிறது, அதே மாதிரி நம்ம மானாமதுரையிலையும் மற்றும் பரமக்குடியிலையுமே இதே மாதிரி சினாரியோ நடக்குங்க. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கேயுமே திருக்கல்யாணமும் நடக்கும், அதே மாதிரி அழகர் வர ஊர்வலமுமே இங்கே நடக்குங்க. ஸோ நம்ம இப்போ இங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பரமக்குடியில் தாங்க இருக்கோம். அந்த பரமக்குடியில் அழகர் வரதை நம்ம ஊர்வலமாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே அழகருக்கான சிம்பிள், அதாவது 3 சிம்பிளையுமே இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது போக இங்கே தண்ணியை பீச்சி அடித்து அழகரை வரவேற்கிறாங்க. கோலாகலமாக அந்த வரவேற்கிற கூட்டத்தில் இங்கேயுமே பிரசாதம்லாம் அள்ளி தள்ளி தராங்க, வரவேற்கிறாங்க தண்ணி பீச்சிக்கிட்டு. ஏன் தண்ணி பீச்சிக்கிட்டே அழகருக்கு எல்லா இடத்துக்கும் வராங்கன்னு கேட்டிங்கன்னா, வெயில் காலத்தில் தண்ணி பீச்சிக்கிட்டே வராங்க. அதில் மஞ்சத்தூளை கலந்து அடிக்கிறதுனால இதமாகவும் இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக அழகரை நம்ம தண்ணி பீச்சிக்கிட்டே வரவேற்கிறோம். கடைசியில் ஆற்றுலையும் இறங்குவாங்க. அந்த மதுரையில் நடக்கிற மாதிரியே ஆத்துல அழகர் இறங்குறதும் மானாமதுரையிலையும் பரமக்குடியிலையும் நடக்கிறது எத்தனை பேத்துக்கு தெரியும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. தெரியாதவங்களுக்கு ரீல்ஸை ஷேர் பண்ணுங்க.